தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெக்ரெஷன். நம்ம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை ஒரு சாப்டர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம 10th யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 10th யூனிட்டில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஓவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் தான் வந்துட்டு ரெக்ரெஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோஸில் உங்களுக்கு ரெக்ரெஷன்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெக்ரெஷன் டாபிக் பற்றின கிளியர் ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டெஸ்ட் பேட்ச் தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆஃபர் இன்னையோட வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் அமௌண்ட் உங்களுக்கு 799 rupees மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரெக்ரெஷன்ஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். டு ஃபைண்ட் ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கோம். 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்போட ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் அதுதான் நம்ம ரெக்ரெஷன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி கார்லேஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். கார்லேஷன்ஸில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கும், 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறது கார்லேஷன்ஸு சொல்லியிருப்போம். இடத்துக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறது தான் கார்லேஷன்றது. அந்த ரிலேஷன் வந்து எந்த மாதிரி போகுது அப்படின்றத சொல்கிறது தான் ரெக்ரெஷன்றது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு தியரி கொஷின்ஸ் கேட்கும்போது ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ரெக்ரெஷன்றதை சொல்லுவோம். நான் பேசிக்காக 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது எதுன்னு கேட்டோம்னா கார்லேஷன்னு சொல்லுவோம். அதோட ஆவரேஜ் பற்றி பேசணுன்னா ரெக்ரெஷன்னு சொல்லுவோம். ஓகே, ரெக்ரெஷன் லைன்ஸ். இப்போ நம்ம ரெக்ரெஷன் லைன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஒரு லைன் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தெரியும் இல்லையா. 2 பாயிண்ட் இருக்குது. இது x1, y1ன்ற பாயிண்ட்டு, x, yன்ற பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைனுக்கு நான் ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணுவேன். அப்போ ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா y - y1 = m × x - x1ன்னு சொல்லுவோம். இதில் y1 x1ன்றது எல்லாமே நம்மளோட பாயிண்ட்ஸு. எம்ன்றது என்னென்னா ஸ்லோப்பு, தமிழில் சாய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எம்ன்றது. இது பேசிக்காக ஒரு நார்மலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற போது அந்த லைனுக்கான பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தான் இது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்க போகிறோம், ரெக்ரெஷனுக்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா y1 x1 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் y bar x barன்றதை ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தென் இங்கே நம்ம ஸ்லோப் ரைட் பண்ணியிருக்கோம் எம்ன்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம ரெக்ரெஷனோட லைனுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 types ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஒன்று y on xன்றது, அனதர் ஒன் x on yன்றது. புரியுதுங்களா? இப்போ y on x இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு y எழுதுவோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு x எழுதுவோம். அதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய bxy, இந்த bன்றது என்னென்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்லையுமே வந்து y on x அப்படின்னா y ஃபஸ்ட்டில் வரும், x செகண்டில் வரும். சேம் இதே ஈக்குவேஷன் தான் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆன் ஒய். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் இருக்கும், அந்த சைடு வந்துட்டு ஒய் இருக்கும். நம்மளோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆன் ஒய். ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கும், ஒய் செகண்டில் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இதில் கூடிய எல்லா வேல்யூஸுமே எக்ஸாம்பிள் சொல்லிடுவாங்க. எல்லா வேல்யூஸுமே கொடுத்துட்டு தான் ரெக்ரெஷனுக்கான லைனை வந்துட்டு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இல்லைனா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இந்த செகண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் byx = r × σy/σxன்னு சொல்கிறோம். இதில் ஆர் அப்படின்றது ரேங்க் கார்லேஷனோட கோஎஃபிஷியன்ட். ரேங்க் கார்லேஷனோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்ன்றது. சிக்மா ஒய் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், சிக்மா எக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இது மூணுமே கொடுத்துட்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது நம்ம இப்படி கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். இது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லும்போது. அதுவே எக்ஸ் ஆன் ஒய்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ் இருக்கும், செகண்டில் வந்துட்டு ஒய் இருக்கும். ஓகே, எக்ஸ் இருக்கும், கீழே வந்துட்டு ஒய் இருக்கும். ஓகேங்களா?
இதுவே நமக்கு சிக்மாவோட வேல்யூஸும் ஆரோட வேல்யூவும் கொடுக்காம அதுக்கு பதிலாக சம்மேஷன் XY சம்மேஷன் X சம்மேஷன் Y சம்மேஷன் X² இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை ரெக்ரெஷன் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபார்முலா பாருங்கள், n இன்ட்டு சம்மேஷன் XY மைனஸ் சம்மேஷன் X இன்ட்டு சம்மேஷன் Y ஹோல் டிவைடட் பை n சம்மேஷன் X² மைனஸ் சம்மேஷன் X த ஹோல் ஸ்கொயர். ஓகே, Y ஆன் X புரியுதுங்களா? Y ஆன் எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிறது எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் வரும். டினாமினேட்டரில் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே ஒய் போட்டுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டில் எழுதுறத வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லணும், செகண்டில் எழுதுறத ஒய்ன்னு சொல்லுவேன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்குவேன், செகண்ட் இருக்கிறத செகண்ட் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நமக்கு டினாமினேட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒய் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸில் டேரெக்டாக ஃபார்முலாவே தியரி கொஷினாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூஸையுமே அவங்க கிவனாக கொடுத்துட்டு நம்மளுடைய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குல்லையே, இது ரெண்டுமே வந்துட்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியண்ட்டுக்கான ஃபார்முலா தான். எக்ஸ் ஆன் ஒய்ன்னு கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், ஒய் ஆன் எக்ஸ்ன்னு கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தென் இப்போ பர்ஃபெக்ட் கார்லேஷன்னு சொல்கிறோம். பர்ஃபெக்ட் கார்லேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் கார்லேஷனோட வேல்யூக்கு லைஸ் பிட்வீன் நம்ம என்ன சொல்லியிருப்போம், -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? ஆரோட வேல்யூ -1லேருந்து +1குள்ளே தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு -1 இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு +1 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அதை நான் பர்ஃபெக்ட் கார்லேஷன்னு சொல்லுவேன். அப்படி பர்ஃபெக்ட் கார்லேஷன்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே R இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே எனக்கு ஆரோட வேல்யூ +1ஆவோ இல்லை -1ஆவோ இருக்குது அப்படின்னா எனக்கு ஆர்ன்ற ஒரு டேர்ம் இந்த இடத்துல வராது. அதுக்கு பதிலாக +or-1ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு அது +1 இல்லை -1ன்றது தெரியாது, அதனால் நான் +or-1ன்றதை ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்றது அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், y minus y bar equal to byxக்கு பதிலாக r into sigma y by sigma x நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் rக்கு பதிலாக +or-1ன்னு போடுறேன். பிகாஸ் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் கார்லேஷன். நமக்கு எக்ஸாமில் பர்ஃபெக்ட் கார்லேஷன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இதில் +or-1ன்ற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ அந்த இடத்துல எனக்கு +or-sigma y by sigma x into x minus x bar. ஓகேங்களா? இருக்கா? இதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னும் போது சேம் அதே மாதிரி அதுக்கும் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படியுமே நமக்கு வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? தென் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் இருக்கக்கூடிய ரெக்ரெஷன்ஸில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதாவது இப்போது ஒரு 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏபிசின்ற 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். இது மூணுமே எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெசிவில் இருக்குது. இது மூணுமே எனக்கு ஜிபியில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், b = √AC ரைட் பண்ணலாம் இல்லையா? சென்டர் வேல்யூ எடுத்துக்கிட்டு =√AC ரைட் பண்ணலாம். இந்த பியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? சேம் இதே கான்செப்ட் அப்படியே இங்கே கொண்டுட்டு வந்து பாருங்கள், மிங்கிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு ஆர்ன்றது ஜியோமெட்ரிக் மீனாக இருக்குது. ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸுக்கு இடையில வந்துட்டு அது ஜியோமெட்ரிக் மீனாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், √bxy into byxன்னு வரும். சரிங்களா? ரூட் இருக்கிறனால +or-ன்னு போட்டுக்குவோம். புரியுதுங்களா? சேம் இதே கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், ஸோ எனக்கு bxy and byx வேணும் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கிறேன். bxy into byx equal to bxyயோட வேல்யூ நமக்கு தெரியும் r into sigma x by sigma y. byxக்கு நமக்கு வேல்யூ தெரியும் r into sigma y by sigma xன்றது. இது ரெண்டுலேயும் பாருங்கள், sigma y நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? இது மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது, இது டிவிஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். r into r that is r² that is equal to bxy into byxன்னு இருக்குது. எனக்கு r மட்டும்தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நான் +or-ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ r that is equal to +or- √bxy into byxன்னு கிடச்சிடும்.
ஓகே, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒயின், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த இடத்துல எனக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும், எந்த இடத்துல அது எனக்கு மைனஸாக இருக்கும் தெரியணும் இல்லையா? இதுவுமே நமக்கு டைரெக்டாக 1 மார்க் கொஷின்ஸில் தியரி கொஷினாக கேட்பாங்க. இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்டோடைய அந்த ஜியோமெட்ரிக் மீன் வேல்யூ இருக்கு இல்லையா, இது எனக்கு எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த வேல்யூவும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் if bxy which is greater than 1, if and only if byx which is less than 1. எனக்கு இந்த வேல்யூ greater than 1 இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு byxோட வேல்யூ less than 1 தான் இருக்கும். இல்லை எனக்கு byxோட வேல்யூ greater than 1 இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக bxyயோட வேல்யூ நமக்கு less than 1 இருக்கும். இது if and only if கண்டிஷன்ஸ். அதாவது இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக இது ட்ரூவாக இருக்கும். இல்லை இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக இந்த டேர்ம் வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா? தென் நம்மளோட அரித்மெட்டிக் மீன் தெரியும் இல்லையா, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸோட அரித்மெட்டிக் மீன் வந்து நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். இங்கே நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் த ஜியோமெட்ரிக் மீனுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே நமக்கு அரித்மெட்டிக் மீனாக இருக்குது. ஓகே, அப்போ ஜியோமெட்ரிக் மீனாகவும் இருக்குது, அரித்மெட்டிக் மீனாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தியரி கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லை ப்ராப்ளமாக கேட்குறாங்கன்னு போது எப்படி கேட்டாலுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்காது. ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 4ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுவேன். இங்கே நமக்கு இருக்கிற ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 2 தான், 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடுவேன். தட் இஸ் கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆர். ஆறுன்றது என்ன? தட் இஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? தென் ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ். நம்ம 2 லைன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னு சொல்லியிருக்கோம், ஒய் அண்ட் எக்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு 2 லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த 2 லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். theta is equal to tan inverse of 1 minus r squared by r sigma x sigma y whole divided by sigma x square plus sigma y square. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து theta is acute angle-ஆக இருக்கும். சரிங்களா? தீட்டான்றது அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். எப்போது? tan inverse of 1 minus r square by rன்றது இருக்கும்போது. எனக்கு 1 minus r squareன்னு இல்லாமல் r square minus 1 by rன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது எனக்கு தீட்டாவோட வேல்யூ அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு நான் இன்னும் டேர்ம் சொல்கிறேன், உங்களுக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாருங்கள், இப்போது ஆரோட வேல்யூ வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தீட்டா ஈக்குவல் டு tan inverse of 1 minus r square by r sigma x sigma y by sigma x square plus sigma y square. இது இருக்கு இல்லையா? இப்போ நான் ஆரோட வேல்யூ 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ நம்ம இந்த வேல்யூ போட்டாலும் ஓகே தான், இல்லைனா ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி போட்டாலுமே நமக்கு டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா ஆர் மட்டும் இருக்கும். நான் ஆருக்கு 0ன்னு போடும்போது எனக்கு எனிதிங் டிவைடட் பை 0 தட் இஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடும் இல்லையா? அப்போது tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி. டேனில் எனக்கு எந்த இடத்துல இன்ஃபினிட்டின்ற டேர்ம் கிடைக்கும்? π/2 தான் எனக்கு இன்ஃபினிட்டின்றது கிடைக்கும். ஸோ எனக்கு தீட்டாவோட வேல்யூ π/2. தீட்டாவோட வேல்யூ π/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த 2 லைன்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு ஆரோட வேல்யூ +1ஆவோ இல்லை -1ஆவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது பர்ஃபெக்ட் கார்லேஷன்ஸாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு +or-1ன்னு டேரெக்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் கார்லேஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 ரெக்ரெஷன் லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, அது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும், ஆர் ஈக்குவல் டு +or-1. இதே ஈக்குவேஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஆருக்கு பதிலாக +or-1ன்றதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 minus r square இருக்குது. இப்போ நான் ஆருக்கு 1 போட்டேன் அப்படின்னா 1 minus 1 தட் இஸ் 0 ஆகிடும் இல்லையா? நான் +1 போட்டாலும் 0 தான், -1 போட்டாலும் 0 தான். பிகாஸ் -1 ஸ்கொயர்னும் போது அதுவே நமக்கு +1 ஆகிடும். ஸோ எனக்கு நியூமரேட்டரில் 0 வந்துடும். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் எனக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். டேனில் எனக்கு 0ன்ற வேல்யூ எங்கே கிடைக்கும்? 0ன்ற வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தீட்டா ஈக்குவல் டு 0ல் தான் கிடைக்கும் இல்லையா? தீட்டாவோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும்போது தான் டேனோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைக்கிது. ஸோ தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவேன். தீட்டாவோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்குது அப்படின்னா 2 லைன்ஸ்க்கும் இடையில எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு லைன் இந்த இடத்துல இருக்குது,
செகண்ட் லைன் எனக்கு இந்த இடத்துல இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் எனக்கு க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட் லைன் இங்கே இருக்குது, செகண்ட் லைன் இங்கே இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆங்கிள் எனக்கு க்ரியேட் ஆகும். எனக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லை, எனக்கு ஆங்கிளோட வேல்யூ 0 இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்படி ஒரு லைன் போகுது. சப்போஸ் வந்து பார்த்துக்கோங்க, நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் சரிங்களா, இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லையே மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த லைனை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த லைனையும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அப்படி எந்த இடத்துலையுமே எனக்கு கனெக்ட் ஆகாமல் 2 லைன் நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ட்ரா பண்ண முடியும், ஆப்வியஸாக ஒரு பேரலல் லைனை தான் ட்ரா பண்ண முடியும் இல்லையா. 2 பேரலல் லைன் மட்டும்தான், அதோட எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலுமே கனெக்ட் ஆகாது, எந்த ஒரு ஆங்கிளுமே க்ரியேட் ஆகாது. ஸோ தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்குது, இல்லைனா கார்லேஷனோட வேல்யூ வந்துட்டு பர்ஃபெக்ட் கார்லேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 ரெக்ரெஷன் லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு 0வாக இருக்கும். அப்போ அந்த 2 லைனும் கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் எனக்கு கார்லேஷனோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ π/2வாக இருக்கும், 2 லைனும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே போதும், நீங்கள் அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, த லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எரர். நம்மளோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸில் நம்ம எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதில் எரர்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் எரர் மட்டும்தான் இருக்குது, இதில் நமக்கு ப்ராபபிள் எரர்ன்றது ஒன்று கிடையாது. இந்த ஸ்டாண்டர்ட் எரர்லேயுமே நமக்கு 2 எரர் பார்க்குறோம். ஒன்று எக்ஸுக்கு பார்க்குறோம், அனதர் ஒன்று ஒய்க்கு பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 - r² ஹோல் பவர் 1/2. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஒய், ஒய்க்கு பார்க்கும்போது சிக்மா எக்ஸ் ஒய், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு 1 - r² பவர் 1/2. இந்த ஆறுன்றது என்ன, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. இப்போ இந்த இடத்துலையுமே நமக்கு r ± 1 இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக 2 லைன்ஸுமே பேரலாக இருக்கும். இது நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரெக்ரெஷன்னா என்ன, ரெக்ரெஷன்ஸில் நம்ம ரெக்ரெஷன்னா லைனுக்கான ஃபார்முலாஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுவோம், அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் கார்லேஷனில் நம்ம எப்படி அந்த லைனுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் என்னென்ன மாதிரியான எரர் நமக்கு கிடைக்குன்றது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். நம்மளோட அடுத்த டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் பேசிக்காக தியரி கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலான்றதை பற்றி நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் டீச் பண்ணியிருக்கேன். பட் இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்றேன் சரிங்களா. தியரி கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.